என்ன கார்த்தி, அடுப்பு தொடச்சிருக்கியா? ஆமாங்க, கொஞ்சம் டர்ட்டியா இருந்தா நான் தொடச்சிட்டு இருந்தேன். சரி கார்த்தி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு கார்த்தி. சர்ப்ரைஸா? என்னங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இல்ல கார்த்தி, இனிமேல் தான் நம்ம போய் வாங்க போறோம். என்ன வாங்க போறோம்? கார்த்தி, நம்ம வீடு வாங்க போறோம் கார்த்தி. வீடு வாங்குறதுக்கு எனக்கு தெரியும், காசு சேர்த்து வச்சிருக்கீங்களா? கார்த்தி, இப்பெல்லாம் யாரு கார்த்தி கையில காசு எடுத்து வச்சு வீடு வாங்குறா? நேரா பேங்க்குக்கு போறோம், லோன் அப்ளை பண்றோம், வீடு வாங்குறோம். ஓ, லோன் போட்டு வீடு வாங்கலாம்னு இருக்கீங்க? பின்ன வேற எப்படி வாங்குறது? நான் சேர்த்து வச்சு வாங்கணும்னா 70 வயசுக்கு மேல தான் வாங்கணும். அதுவும் கரெக்ட் தான். இப்போ நீங்க லோன் போட்டு வாங்குற மாதிரி இருந்தா நான் சொல்ற சில ஐடியாஸ் ஃபாலோ பண்ண, ஓகேங்களா? அது என்ன கார்த்தி ஐடியா, சொல்லு பார்க்கலாம். ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். நீங்க வாங்குற சம்பளம் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ற ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை இன்ட்டு 5 மடங்கு ஒரு 25 லட்சத்துக்குள்ள தான் உங்க லோன் அமௌண்ட் இருக்கணும். அதே மாதிரி நீங்க லோன் கட்டுற பீரியட் இருக்கு இல்லைங்க, அதாவது ஒரு 20 வருஷத்துக்குள்ள கட்டி முடிக்கணும். அப்பதான் நம்ம சீக்கிரமா லோன் கட்டுற மாதிரி இருக்கும். அது போக நீங்க வாங்குற சம்பளத்துல இருந்து 40% தான் இன்ட்ரெஸ்ட் இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கணும். இதுக்கெல்லாம் ஓகேனா நான் இப்பவே ரெடி போலாங்களா? சரி கார்த்தி, நீ ரொம்ப கால்குலேஷன் சொல்ற. இதெல்லாம் நான் போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன். நான் வாங்குற வீடு, இஎம்ஐ இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு வீடு வாங்கலாமா வேண்டாமா நான் முடிவு பண்ணி சொல்றேன் கார்த்தி. இந்த கால்குலேஷன்லாம்